மகிமைப்படுத்துவோம். இந்த வேளையிலே ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். உள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம்.
ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உயர்த்துங்க. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. எல்லா நாமத்துக்கு மேலான உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். பாவத்திற்கு மரித்து நாங்கள் நீதிக்கு பிழைக்கும்படியாக எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீதியையும் இரக்கத்தையும் எங்களுக்கு காண்பித்து சத்தியத்திலே நடக்கும்படியான அறிவை எங்களுக்கு போதித்தீரே. உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வல்லமையின் ரத்தம், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த ஆராதனையில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் சுத்திகரித்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாய் ஒவ்வொருவரையும் எங்களை மாற்றுவதற்காக நன்றி அப்பா. நம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நீதியையும் பரிசுத்தத்தையும் தெய்வ பயத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது இந்த ஆராதனை வேளையிலே ஒவ்வொருவருக்கும் நீர் தருவதற்காக நன்றி. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் மகிமைக்கு பாத்திரர், அவர் கனத்திற்குரியவர், அவர் ஒருவராலே மகிமை அடைகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் வேறு ஒருவராலும் அல்ல, அவர் ஒருவராலே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நானே தேவன், என்னையன்றி வேற தேவர்கள் இல்லை. பரலோகத்திலே நான் தான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், I am the Lord your God. நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. இயேசுவே காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. பரிசுத்த ஆவி தந்து என் அன்பை ஊற்றினீரே. நன்றி நன்றி நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமுதத்தில்
வயசுக்கு அப்புறம் நீர் முதிர் வயதிலும் கனி கொடுக்கும் மரமாக இருப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி எங்கள் வீட்டுக்காரர் என்ன வேதனையாக இருந்தாலும் ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் செய்ய முடிஞ்சுது. போன வாரத்துக்கு முந்தின நேரம் 20,000 செலவு. இப்போ இந்த பிள்ளை படிப்புக்கு தேவை இருக்குது. எல்லாமே அவளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுனால தான் அவங்க ஆரம்பத்துலேருந்தே ஆண்டவருக்குள்ளே இருக்கா உள்ளத்துக்குள்ள அது இருக்கிறதுனால இப்போ இந்த பிள்ளைக்கு பள்ளியிடத்துக்கும் ஃபீஸ் கட்டணும்ட்டாங்க. நேற்று தான் வந்தால் ஒரு 2,000 ரூபாய் 3 வட்டமாக கட்டணும்னு சொல்லியிருக்கா. 2,000 ரூபாய் கொடுத்து விட்டாங்க. இப்படி ஒரு சின்ன காரியம்னாலும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிறாரு. ஆண்டவரை எந்த நாள் நாங்கள் துதிக்கிறதுனால எல்லா வகையிலும் ஆண்டவர் மனசு திருப்தியாக எங்களுக்கு நல்ல ஆண்டவர் நல்ல ஒரு மருமகளை கொடுத்தாரு. 2 பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. அந்த பிள்ளைகளுக்காண்டியும் அவள் நல்ல மருமகளை கொடுத்துருக்காரு. அவ்வளோதான் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நன்றி. ஏன்னா எத்தனை நேரம் அலைய வேண்டியிருக்கு இந்த கைப்பிள்ளையை வச்சுக்கிட்டு. அங்கே இருந்து இங்கே வர, இங்கே இருந்து அங்கே போக. நேற்று நான் இங்கே வந்து இருந்துட்டு பிறகு போயிட்டா. பிள்ளைய விட்டுட்டு ஒரு நேரம் போனால் அங்கே ஒரு வேலைக்கு போயிட்டு திரும்ப வந்து நைட்டில் வந்து திரும்ப பிள்ளைய கூட்டிக்கிட்டு போயிட்டு பிறகு காலையில் வண்டி எங்கே விட்டுட்டு போயிருந்தா. அந்த பிறகு வண்டியை தூக்கிறதுக்கு காலையில் எந்திரிச்சு வந்தா. இப்படி ஒவ்வொரு நாளும் 4 மாத பிள்ளைய வச்சுக்கிட்டு அப்போ ஆண்டவர் இவ்வளோ தூரத்துக்கு அவளுக்கு வல்லமையை கொடுக்கறதுக்கு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவருக்கு கோடி நன்றி. எங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். என் மகனை நல்லபடியாக மீட்டி கொண்டுருவார். ஒவ்வொரு நாளும் பயமாக பயப்படாதான்னு இருதயத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் நல்லபடியாக மீட்டி கொண்டுருவார். ஆண்டவருக்கு நன்றி, கோடி நன்றி. மேசியா வரப்போகிறார் என்கிற சத்தியத்தை சொல்லி ஜனங்களை கர்த்தருக்குள்ளே என்ன செய்தான்? அவன் வழி நடத்தினான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் குடும்பமாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்வது மட்டுமல்ல அருமையானவர்களே, கர்த்தருக்கான வழியை இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதனால தான் நான் சர்ச்சைக்கே சிலவங்க வரலைனாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எப்படியாவது வாங்க. சில வேளையில் நான் பார்த்தேன், என்ன ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கேன் வர மாட்டேன். சில வேளையில் கோச்சிக்கிட்டது உண்டு. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார், நீ கோவிக்கக்கூடாது, நீ வரலைன்றக்கா வருத்தப்படக்கூடாது. உன் கடமை என்னென்னு, நீ சாகிறவரை நீ என்ன செய்யணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ சாகிறவரை ஆத்துமகளுக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யார் ரட்சிக்கப்படுறாங்களோ ரட்சிக்கப்படலையோ அவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா பைபிளில் போடப்பட்டிருக்கிறது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற சித்தமுடையவராய் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய விருப்பம் எதுனா எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்களா? இல்லை. எல்லோரும் சபைக்கு வந்துட்டாங்களா? இல்லை. எல்லோரும் மனம் மாறிட்டாங்களா? இல்லை. ஆனால் அவர் விருப்பம் அதுதான். அப்போ நம்முடைய விருப்பம் என்னென்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாருக்கும் வழியை போதிக்கணும், எல்லோரும் நல்லவங்களாக மாறணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் எவன் நல்லவனாக மாறி உள்ளே வரணும், எவன் வெளியவே நிற்கணுன்றது தீர்மானிக்கிறவர் அவர், நம்ம இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வழியை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்திட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம வழியை ஆயத்தப்படுத்தும் பொழுது சிலவங்க கேட்க மாட்டாங்க, நம்ம வழி தவறான வழின்னு போதிப்பாங்க. உலகம் பெருங்கூட்டம் ஒரு தவறான பாதையை நோக்கி போகும். ஆனால் நீங்கள் ஒரு சரியான பாதையை நோக்கி நீங்கள் நடக்கும்போது உங்கள் வழியில் யாருமே பின்னாடி வரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். நாளொன்று வரும் உங்களை தேடி கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிப்போமா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பாருங்கள். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதான் ரோமர் 12:11. இதை மட்டும் வாட்டு நம்ம நிறைவு செய்வோம். ரோமர் 12:11. ரோமர் 12:11. கர்த்தருக்கென்று ரோமர் 12 எப்படி நாளைக்குள்ளே எடுத்துருவீங்களா? ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனராய். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணும் பொழுது சபையிலே பார்த்துருக்குறேன். அப்போல்லாம் ஒரு வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணால் 4-5 பேர் போட்டு எடுப்பாங்க, சண்டை வரும். அப்போ தான் எல்லோரும் சேர்ந்து வாசிப்பாங்க. உடனே போதும் அம்மா நிறுத்துங்க, யாராவது ஒருத்தர் வாசிங்க அப்படின்வாங்க. இப்போ நம்மளுக்கு நிறைய செல்ஃபோன் வந்து அதில் வசனத்தை தேடி வாசித்து கம்ப்யூட்டர் அப்படி இப்படின்னு போய் பழகிட்டனால இப்போ உண்மையிலே சொல்கிறேன், பைபிள் எடுத்தே வசனங்களை. அன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் ஒரு மீட்டிங்கில், அவர் ஊழியக்காரர் வசனம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. 100-150 வசனம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. மதுரைக்காரங்க எப்படி எடுக்கிறீங்க பாப்போம், ஊர்லலாம் அப்படி எடுத்துருவாங்க, இப்படின்றக்குள்ளே எடுத்துருவாங்க, எடுங்க அப்படின்னா எடுக்கவே இல்லைங்க. ஆனால் அந்த ஊர்லேருந்து ஒரு ஆள் இங்கே வந்தார் மீட்டிங்காக. எல்லா வசனத்தையும் அவர் தான் எடுத்து வாசிக்கிட்டு இருக்காரு. மதுரையில் இருக்க ஒரு பாசிட்டிவ் என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன், வெக்கமாகி போச்சு, ஒரு வசனத்தை எடுக்க முடியும். இது காரணம் என்னன்னா, எங்கள் அம்மாவுடைய பைபிள் இதில் நிறைய நோட்ஸ் அது இதுன்னு வச்சுருக்கனால என்னால் எடுக்கவும் வரல. ஆனால் இதை வச்சு குறையாக சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லப்போனால் நம்ம டெய்லி எடுத்து வேதத்தை பரட்டி நீங்கள் வாசித்தீங்கன்னா டக்குன்னு வரும், இல்லைன்னா வராது. முன்னே ஏன் தெரியுமா டக்குன்னு வந்துச்சு? எல்லாருமே வேதத்தை அப்போ தியானிச்சாங்க, டக்குன்னு பரட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஹல்லேலூயா. என் மனைவியை குறித்து நான் சந்தோஷப்படுவேன், சொன்னோடனே டக்குன்னு எடுக்கும். ஆனால் இப்போ பாருங்கள் தாமதமாகுது. அப்போ என்னென்னா நம்ம சரியாக எடுக்கணும். உண்மை அதுதான். வாசிக்கலை. வாசி 12-11 சின்ன எழுத்தான். அசதியாக இராத. நீ சொல்கிற ஜாக்கிரதையாக இருக்கு.
அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருந்து ஆவியில் எப்படி இருக்கணும், வேறு இதிலெல்லாம் அனலாக இருப்பாங்க. ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும் உடனே அனலாகிறது. அப்போல்லாம் பயங்கரமாக சவுண்டு வரும். ஆமாம், சிலவங்க வீட்டில் சண்டை போடுறப்ப தான் உண்மையான ஒரிஜினல் சவுண்டே நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போல்லாம் அப்படியே வைராக்கியமாக எழும்பிடுவாங்க. ஆனால் கர்த்தருக்காக அனலாக நம்ம என்ன செய்கிறதில்ல, எழும்புறதில்லை. வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலிபீடத்தில் எப்போவுமே அக்கினி என்ன செய்யுமா, எரிந்து கொண்டே இருக்குமா. அதனால தான் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் எல்லாம் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மெழுகுதிரி என்ன பண்ணுவாங்க, எரிய விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தீபத்தை என்ன பண்ணுவாங்க, அதை அணையாமல் அது பழைய பாரம்பரிய சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் அப்படி தான் சொல்லியிருந்தார், பலிபீடத்தில் எப்பொழுதும் அக்கினி என்ன செய்யப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும், எரிந்து கொண்டே இருக்கட்டும். அதனால் ஒரு சிலவங்க வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா எப்போயும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு ஒரு லைட்டை என்ன செய்கிறது, போட்டு விட்டுறது. ஆனால் அந்த இதை சொல்லலை ஆண்டவர், பலிபீடம் என்பது நீ தான். அல்லேலூயா. அப்போ உனக்குள்ள அக்கினி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும், எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தாகம், எரிகிற அக்கினி தாகம். உனக்குள்ள கர்த்தருக்காக ஏதாவது செய்யணுமே, எழும்ப வேண்டுமே, பிரகாசிக்க வேண்டுமே, ஊழியம் செய்ய வேண்டுமே, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமே, கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டுமே, தெய்வ பயமாய் நீதியாய் வாழ வேண்டுமே என்கிறதான ஒரு பயம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தர் உனக்கு கொடுத்த அக்கினி என்ன செய்ய வேண்டும், எரிந்து கொண்டே இருக்கும். இல்லைன்னு வைங்களேன், அப்படியே குளிராக மாறிடும். எப்படி மாறிடும், அக்கினியும் இல்லாமல். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு சபையை சொல்லுவார், பார்த்தீங்களா, நீ ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா எப்படி இரு, குளிராவது இரு. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் எப்படி இருக்கிற, வெதுவெதுப்பாக இருக்க. இன்றைக்கி நிறைய பேருடைய நிலைமை, நம்ம என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், நம்முடைய நிலைமை எல்லாம் வெதுவெதுப்பான நிலைமைகளாக இருக்கிறது. அருமையானவர்கள், இதெல்லாம் மாறணும். கர்த்தருக்கென்று நாம் அனல் கொண்டவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. வெதுவெதுப்பான நிலைமையில் இருந்தோம்னா பைபிள் சொல்லுது, ஆண்டவர் சொல்கிறார், அது அடுத்த வசனத்தில் வாசித்து பாருங்கள். ஒன்று நீ அனலாயிரு, இல்லைன்னா எப்படி இரு, குளிராயிரு. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறபடினால், நீ வெதுவெதுப்பாக இருக்கிறபடினால் நான் உன்னை என்ன செய்வேன், வாந்தி பண்ணி போடுவேன். ஆமாம், வாந்தி பண்ணி போடுவேன். நேற்று தான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், வாந்தி பண்ணணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா அதை அடக்காதீங்க, டக்குன்னு வாந்தி எடுத்துருங்க அப்படின்னாரு ஒருத்தர். ஏன்னா சிலவங்க வாந்தி எடுக்கும்போது அடக்குவாங்க, பார்த்துக்கிங்களா. அப்போ இங்கே வாந்தி வருதுன்னா இந்த இடத்துல மேஜை அழுக்காயிருமே அப்படின்னு போவாங்க. சிலவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வாந்தி வந்து அப்படி அடக்குவாங்க. அப்படி அடக்கிட்டு போய் வாந்தி பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி ஒரு அடக்கிட்டு வாந்தி எடுக்கும்போது உள்ளே இருக்கிற சில துகள்கள் போய் அந்த மூச்சுக்குள்ளால் அடைச்சிக்கிறோம். அப்படி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காருக்கும் போது டேபிளில் வாந்தி எடுக்கிறதுக்கு பதில் பாத்ரூமில் போய் வாந்தி எடுக்கணும்னு சொல்லி அடக்கிக்கிட்டே போய் அங்கே எடுத்தாராம். எடுத்த சில நிமிடங்களில் போய் பார்த்தோன்னா அவர் மரித்து கிடந்தார் சடலமாக. அதாவது நான் அந்த மெசேஜை பார்த்தோன்னே நான் பயந்துட்டேன். ஐயோ அப்படியா, இப்போ நிறைய நேரங்கள் நம்மளும் வாந்தி எடுக்கிறோம். என் மனைவியில் தெரிஞ்சும் வாந்தி எடுத்தால் அப்போ நம்ம எல்லாருமே அப்படி தான் செய்கிறோம். அதை பாருங்கள், ஆண்டவர் வாந்தி பண்ணி போட்டாருன்னா அவருக்கு தெரியாதாங்க, நம்ம சீக்கிரமாக வாந்தி பண்ணுவார். ஆனால் நாம் ஆண்டவர் வாந்தி பண்ணி போடாதபடிக்கு அவருடைய கிருபை உங்களை என்னை தாங்கி நடத்துகிறது. அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. அனலும் இல்லை குளிரும் இல்லாமல் நம்ம உட்காந்துருக்கிறோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்யாமல் உட்காந்துருக்கிறோம், நிர்விசாரமாக உட்காந்துருக்கிறோம். அல்லேலூயா. பைபிளில் போடப்பட்டிருக்குங்க, அருமையானவர்களே, கர்த்தருக்கென்ற நல்மனதோடு என்ன செய்யணுமா, நாம் ஊழியம் செய்யணுமா. பிலிப்பியர் 1:14 எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 1:14. இன்னொருத்தர் கொலோசையர் 1:10 வாசிங்க. பிலிப்பியர் 1:14, பிலிப்பியர் 1:14, கொலோசையர் 1:10. பார்த்தீங்க, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாக என்ன செய்யணுமா, நீங்களும் நானும் நடந்து கொள்ளவும். ஆமாம், அந்த வசனத்தை எழுதி கொடுத்துங்க. கொலோசையர் 1:10. பார்த்தீங்களா. அப்போ கர்த்தருக்கு பிரியமாக மாத்திரம் நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். சகலவித கிரியைகளிலும் அன்புள்ளவர்களா, நல்லொழுக்கம் உள்ளவர்களா, சாந்தம் உள்ளவர்களா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அருமையானவர்களை நம்ம எடுத்து போடணும். இந்த திருவிருந்து இன்றைக்கு நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பிரியமில்லாத காரியங்கள் எனக்குள்ளே இருக்குப்பா, சில சுவாபங்கள் இருக்குது, சில மன்னிக்க முடியாத காரியங்கள் இருக்குது, சில தேவையில்லாத இச்சைகள் இருக்குது, பாவங்கள் இருக்குது, மேற்கொள்ள முடியாத சில பலவீனங்கள் இருக்குது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு பரிசுத்தமாக்குங்க. ஆண்டவரே நம்முடைய வழிகளை நான் எப்படியாவது பிரியமாக நடக்கணும். நான் ஒருத்தந்தான் ஆராதிக்கிறேன், குடும்பமாக ஆராதிக்க முடியல, அதுக்காக அழுங்க தேவ சமூகத்தில். ஆண்டவரை நான் குடும்பமாக ஆராதிக்கணும், கர்த்தரை உண்மையாக பெற்றுக்கொள்ளணும். மோசே சொன்னார் அல்லவா, நாங்கள் எங்கள் இளைஞரோடும் எங்கள் பிள்ளைகளோடும் எங்கள் முதிர் வயதானவர்களோடும் அல்லேலூயா எல்லாரோடு கூட கர்த்தரை ஆராதிக்க. ஆடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா